ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், கல்பாசி, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஜாரில். இப்போ 150 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். 1 கிலோ அளவுக்கு அரிசி நான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. அதுக்கு நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். கேஷ்யூ நட்ஸும் பிரியாணி இலையும் தாளிச்சு விட்டுறலாம். மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்க ஸ்பைசஸ் பொடியையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. 1 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் தம் போட்டு வச்சிடலாங்க. இலையில வந்து நான் மூடி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி